அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வரேன். சுமதி இந்த வீட்டோட மருமக. அவ எங்களுடைய மரியாதை. அவளை நீ தொடறதுக்கு முன்னாடி எங்களை தாண்டி தான் நீ போக வேண்டியதா இருக்கும். அத்தை, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. சௌமியா அண்ணியும் அருணுமே இவளை பத்தி கவலைப்படல. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் இவளை தலையை தூக்கி வச்சாடுறீங்க? அப்படி என்ன அவசியம்? இன்னும் ஒரு வார்த்தை அவளை பத்தி ஏதாவது பேசின உங்க எல்லாருக்கும் அவளை பார்த்தா இலக்கரமா போச்சா? அங்க மும்பையில அருண் சௌமியாவும் அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். திரும்பி வந்தது சமுதாயத்துல அவளுக்குன்னு ஒரு மரியாதையை நான் ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அறிமுகம் வலிமையா இருந்துச்சுன்னா அவளை சீன்றதுக்கு யாருக்கும் எந்த தைரியமும் வராது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சௌமியாங்கிற பேய் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா ஓடி போயிடும். அப்புறம் சுமதி தான் இந்த வீட்டோட எதிர்காலம். உனக்கு நல்லா புரிஞ்சுதா? இனிமே நீ ஒரு குழந்தைனார் அன்னைக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அதே மரியாதை தான் நீ கொடுக்கணும். சரி அத்தை. அத்தை, வாங்க, நான் உங்க கையில மஞ்சள் போட்டு விடுறேன். பூக்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதோட மண்டபத்தை நல்லா அலங்கரிக்கணும். சார், நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்களுக்கு எல்லா வேலையையும் நான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கறேன் சார். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அப்புறம்னா எப்போ? ரவி, உன்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய பெத்துப்பிய அப்பவா? என்னால இப்ப எதையும் பேச முடியாது. சொன்னா புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கணுமா? நான் புரிஞ்சுக்கணுமா? என் லைஃப நீ ஒரு வழி பண்ணிட்டு இப்ப என்ன புரிஞ்சுக்க சொல்றியா? நான் எதுவும் புரிஞ்சுக்க போறதில்ல. நீ இப்பவே வந்து என்ன சந்திக்கணும், இல்லனா நான் உன் வீட்டுக்கு வந்துருவேன். என்னப்பா, நாளை காலையில பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. அப்புறம் நீ ஏன் தேவையில்லாத ஆளுங்க கிட்ட பேசி நேரத்தை வீணடிச்சுக்கிற? வா, இன்னும் நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. வாப்பா. ஹலோ, புது வாழ்க்கை? நான் எப்போதும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவே விட மாட்டேன். போதும் போதும். இந்தாங்க, பால் குடிங்க அத்தை. நீ வச்சுட்டு போனா குடிக்கிறேன். இந்த சுமதிக்காக நான் இன்னும் எவ்வளோ ஆறா வாங்க வேண்டியது இருக்குன்னு தெரியலையே. என்ன அத்தை, இப்படி அரைஞ்சிட்டீங்க? எனக்கு இன்னும் கூட வலிக்குது. கவலைப்படாத, மருந்தை நானே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருடைய வேதனையும் தூரம் ஆயிடும். இப்ப நீ இங்கதான் நின்னுட்டு இருக்க போறியா? சரி அத்தை, நான் போயிட்டு வரேன். உன் தங்கச்சி எதிரில் நான் உன்னை பெருமையை காட்டிக்க முடியாது சௌமியா. அதனால தான் கிராமத்து மக்கள் எதிரில் நான் உன்னை அப்படி பண்ண சொன்னேன். ஆனால் நீ பார்த்துக்கிட்டே இரு. இனிமே நான் இந்த வீட்டில் உன்னை எப்படியெல்லாம் பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு.
புரிஞ்சுதா? சரிங்க பிரீத்தி. இன்னையிலிருந்து அந்த ஓடுகாலியோடைய வேலையெல்லாம் நீயும் ரவீனாவும் தான் செய்யணும். அவகிட்ட சொல்லிடு. ஆனா நீங்க தானே சௌமியாவை கண்காணிக்க சொன்னீங்க, அதோட எங்க 2 பேரையும் பிரிச்சு வேற வச்சிட்டீங்க. ஏன் குரு அம்மா நினைச்சா எந்த நேரத்தில் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் சௌமியாவை கண்காணிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு அவசியமே இல்லை. அவளை பற்றின எல்லா விஷயத்தையும் இனி அவள் வீட்டில் இருந்து அவள் மாமியாரே எனக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் போகலாம். சுமதி, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கோங்கக்கா. மீதி என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். எதுவும் பேசாம இருக்க. என்ன ஆச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லக்கா. அத்த, சௌமியா அண்ணி இப்பதான் சுமதியோட ரூம்குள்ள போயிருக்காங்க. அருண் இப்ப எங்க இருக்கான் தெரியலையே. ரொம்ப நேரமா அவர் வீட்லயும் இல்லை. சுமதி, என்னாச்சு உனக்கு? வந்ததுல இருந்து அமைதியா இருக்க. ஏதாவது பேசு. என்ன பேசுறது? சிரிக்கணுமா? நான் என்ன பண்ணணும்? சத்தம் போட்டு எல்லார்கிட்டயும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லவா? இல்ல எதுவும் சொல்லாம பைத்தியம் மாட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கவா? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் ஒரு விஷயத்தை பிடிச்ச இப்படி இழுத்துட்டு இருக்கீங்க? ஜவ்வ மாதிரி. அக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். ப்ளீஸ் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்காதீங்க. சுமதி, சௌமியா, ரெண்டு மருமகளும் எங்க இருக்கீங்க. ஆனா என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல. அவர் எங்க இருப்பார்னு எனக்கு தெரியும். போ, போய் கூட்டிட்டு வா. உன்னை தவிர அவன் வேற யார் பேச்சும் கேட்க மாட்டான். சரி. நான் என் பையனை பார்த்துட்டு தான் வரேன். அவனுக்கு என்ன புரிய வைக்கிறது, எப்படி புரிய வைக்கிறது, எது சரி எது தப்புன்னு அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். என் பேச்சும் கேட்கவும் மாட்டான்.